ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு உயர்ந்த இடத்தில். யோபு 39ஆம் அதிகாரம் 28-29 வசனங்கள் சொல்லுகிறது, கழுகு கண்மலையிலும் கண்மலையின் சிகரத்திலும் அரணான ஸ்தலத்திலும் தங்கி வாசம் பண்ணும். அங்கே இருந்து இரையை நோக்கும். அதன் கண்கள் தூரத்திலிருந்து அதை பார்க்கும். எந்த பறவையும் பறக்க முடியாத உயரத்தில் கழுகுகள் மிக அழகாக பறக்கின்றன. அதுபோலவே ரட்சிக்கப்பட்டவனது ஆத்துமா உலகத்தின் ஈர்ப்பு சக்திகளை தாண்டி சிற்றின்பங்களை வெறுத்து மேலானவைகளை நாடுகிறது. அந்த ஆத்துமா செட்டைகளை அடித்து எழும்பி உன்னதங்களிலே உன்னதராகிய கிறிஸ்துவோடு கூட பறந்து செல்லுகின்றன. அப்போஸ்தலனாகிய பவுல் விசுவாசிகளுக்கு எழுதும்போது, நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் பூமியில் உள்ளானவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 1-2 என்று எழுதுகிறார். மேலானவைகளையே நீங்கள் நாட வேண்டும், மேலானவைகளையே எதிர்நோக்க வேண்டும். மேலான ஸ்தலங்களிலேயே கர்த்தரோடு கூட உலாவ வேண்டும். இதுவே உங்களுக்கான அழைப்பு. நீங்கள் மண்ணுக்குரிய சரீரம் உடையவர்களாய் இருந்தாலும் கூட உங்களுக்குள்ளே அழியாத நித்திய ஆத்துமா உண்டு. மகிமையின் மேல் மகிமை அடையும் எதிர்பார்ப்பு உண்டு. அந்த ஆத்துமா நித்தியமாகிய பரலோக ராஜ்யத்தை ஒரு நாள் சுதந்தரித்துக் கொள்ளும். ஆகவே நீங்கள் உத்தமனாக, பரிசுத்தவானாக, கர்த்தருக்கு பிரியமானவனாக வாழ அழைக்கப்படுகிறீர்கள். கழுகு ஒருபோதும் அற்பமான இடங்களில் வாழ்வதில்லை, குப்பை மேடுகளை கிளறுவதில்லை. அது உன்னத ஸ்தானங்களையே வாஞ்சிக்கிறது. அப்படியே உங்களுடைய நோக்கங்கள், எண்ணங்கள், சிந்தைகள் எல்லாம் உன்னதத்தை பற்றினதாகவே இருக்கட்டும். உங்கள் நோக்கமும் சிந்தனையும் இம்மைக்குரியதாய் இருக்கிறதா அல்லது நித்தியத்திற்குரியதாய் இருக்கிறதா? இன்னும் அநேகர் திருமண நேரங்களில் ஜாதி வித்தியாசத்தையும் நாளையும் நேரத்தையும் நட்சத்திரங்களையும் பார்த்து கொண்டு திரிகிறார்கள். பின்னர் மிகச்சிறிய காரியங்களுக்காக கூட தேவ அன்பு இல்லாமல் கடுமையாக சண்டையிட்டு கொண்டிருக்கின்றார்கள். வேறு சிலர் குறுகிய எல்லைக்குள் நின்று கொண்டு பரிசேயர், சதுசேயரைப் போல மற்றவர்களை குற்றஞ்சாட்டி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தரோ உன்னதங்களுக்கு உங்களை அழைக்கிறார். லீபனோனிலிருந்து என்னோடே வா என் மனவாளியே என்று கூப்பிடுகிறார். உன்னத பாட்டு 4:8. மனிதன் விமானத்தில் உயர உயர சென்று கொண்டிருக்கும் போது, கீழே பார்த்து கொண்டிருக்கும் போதே தரையில் உள்ள வீடு, கட்டிடம், நிலம், ஆஸ்தி எல்லாம் மிக மிகச் சிறிதாகி முடிவிலே மறைந்து விடுகின்றன. உலகத்தின் மேன்மையெல்லாம் ஒன்றுமில்லை என்பதையும், மனிதன் மாயையாகவே அலைந்து திரிகிறான் என்பதையும் அவன் அப்பொழுது புரிந்து கொள்ளுகிறான். அப்படியே ஆவிக்குரிய ஜீவியத்தில் உயர உயரச் செல்லுகிற பரிசுத்தவான்களுக்கு உலக நேசம், பாசங்கள் எல்லாம் அற்பமாய் மறைந்து போகின்றன. அதன் மேல் எந்த பற்றும் இருப்பதில்லை. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு மேன்மையாய் தெரிந்தவைகள் ரட்சிக்கப்பட்ட பின் அற்பமும் குப்பையுமாய் காணப்படுகின்றன. தேவப்பிள்ளைகளே, கிறிஸ்துவனுடைய பூரணமும் கிறிஸ்துவனுடைய சுதந்திரமும் நித்திய ராஜ்யமுமே உங்களுடைய வாஞ்சையும்
நோக்கமுமாய் இருக்கட்டும். இன்றைய நினைவிற்கு வெளிப்படுத்தின விசேஷம் 21:7. ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். இன்றைய வேத வாசிப்பு காலை சங்கீதம் 81, 82 மற்றும் 83 அதிகாரங்கள். மாலை ரோமர் 11 அதிகாரம் 19 36 முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். உன்னதத்துக்குரியவைகளையே மேலானவைகளையே நாடுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.